நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இது. ஸோ சக்திவேல் அண்ணா, அப்புறம் பாலசக்திவேல் சார், அர்ச்சனாமா, பாலா, டைரக்டர் ஷெரீப், நமிதா, அப்புறம் அமுதவாணன் அண்ணா, ஸோ மியூசிக் டைரக்டர் விவேக் மவின். ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த நாள் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட அப்பா வந்து ஸ்தபதி, ஸோ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஸ்தபதி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக வந்து அவரோட ஏஜ் ஆஃப் 13 இருந்து இந்த ஸ்தபதி ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு என்னோட காலேஜ் டேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது, நிறைய விஷயங்களை பண்ணேன். ஸோ சினிமா துறையில நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷமா வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ எந்த மாதிரினா ப்ரொடக்ஷன்ல ஆரம்பிச்சு சில விஷயங்களை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது வந்து என்னோட ஆதிமூலம் கிரியேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்டை வச்சு நான் வந்து இந்த மூவியை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட அப்பா வந்து 2005-2006 வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் அப்பா. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருந்தது, டெல்லியெல்லாம் போயிட்டு அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறத பாக்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படத்தை காந்தி கண்ணாடி எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் இல்லாம சோஃபார் இந்த இடத்துல வந்து நாங்க நிறுத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை தான். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆல் டூ யுவர் பெஸ்ட் ஜாப் அண்ட் give a big promotions and also opportunity for our Adimulam creations. So இன்னொன்னு பாலா. ஸோ இந்த கதை வந்து ஆரம்பிச்ச ஒரு முதல் துவக்கம் பாலா ஆக்சுவலா. ஸோ பாலா பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமா தான் வந்து பாலா கிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன் நான். ஸோ பர்சனலா பாலா பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப சில இன்டர்வியூஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன் நானு. ஸோ பாலா வந்து சில பேர் கேள்வி கேட்டாங்க, அதாவது வந்து நீங்க ஆம்புலன்ஸ்ல ஆரம்பிச்சு நீங்க வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து வேற வேற ஜானர் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு 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 கேப் டிரைவரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி, அந்த சம்பளத்துல கூட அந்த விஷயத்தை வந்து பாலா பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து எனக்கு தெரியும், கூடவே நான் இருக்கிறதுனால நான் பாக்குறேன் நானு. ஸோ வி ஷுட் நாட் மிக்ஸ் போத். ஸோ ஹாப்பி இயர். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீப் ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னாரு, இந்த படத்துக்காக நாங்க 50 ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினா நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னு. ஆனா நான் இப்ப சொல்லிதான் ஆகணும், எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்துல கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல பல பிளெஸிங்ஸும் இந்த ஸ்டேஜ்லயே இருக்கு. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸ்ல கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலாம்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர் சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேரும் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்துல பல விஷயங்களை என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான். ஐ ஹேவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூசிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும், கேபிஒய் பாலா அவரோட ஜெனரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது.
we were able to travel together ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவரை எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் producers, thank you so much for giving me an opportunity to be a part of this film. And Shakti Film Factory distribution la ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸிங்ஸ் தான். அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல படம், அதனால நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிமாறன், குற்றத்தவர் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இங்கே இந்த காந்தி கண்ணாடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரீஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரோல். ரொம்ப ஒரு ஏன்னா ஸ்க்ரீனில் எனக்கே என்னை பார்க்கும்போது கண்ணை எனக்கு தோணலை, பார்க்குறவங்க எல்லாரோட இதயத்தையும் நான் அப்படியே உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸே எனக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீஃப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிமில் அவங்களோட ஒரு சின்ன அங்கமாக நான் இருக்கேன், அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே, அப்படிப்பட்ட சினிமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு வருது. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறவங்க முன்னாடி நான் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் வேற யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப பயன்படுது. விநாயக சக்தி அதுமா எல்லாரும் வந்து எங்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்திருக்கிறது முதல்ல எல்லாருக்குமே நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து நிறைய படங்கள் சின்னதாக பண்ணியிருக்கேன், சில படங்களுக்கு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி வந்து எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்றது நான் முழுசாக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஷெரீஃப் என்னோட நண்பர் தான், இருந்தாலும் ஷெரீஃப் சார் நன்றி. ப்ரொடியூசர் ஜெய்கிரன் சார் எதுவுமே கேட்காம ஓகே சொன்னதுக்கு ஜெய்கிரன் சாருக்கு நன்றி. பாலா பிரதர்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரில் பழைய கவுண்டர் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன், அதனால ஐயா நன்றிங்கய்யா. டோட்டல் டீமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப நன்றி. எல்லாம் படம் பாருங்க, படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் தான் அடுத்து எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது விநாயகர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன், பாலா வச்சு படம் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்ற ப்ரொடியூசர் ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் படத்தில் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் எல்லாமே ஒரே சக்தியாகவும் இருக்குது. சக்திவேல் சார் வந்திருக்காரு, சக்தி உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சக்தினா நம்ம பாலாஜி சக்தி வேறு, அவர் ஒரு மிகப்பெரிய சக்தி. அப்புறம் அர்ச்சனா மேடம், அப்புறம் ஹீரோயின் நமிதா. உண்மையாக வந்து பாலாவும் நமிதாவும் வந்துட்டு படத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை, உண்மையாகவே ரியலாகவும் லவ் பண்ண மாதிரி இருக்குது. இல்லை காம்போஸ் வேற மாதிரி கிடையாது. அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு, அதுலேயே ஒரு டிஃப்ரெண்டாக பாடியிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், நல்ல கேரக்டர், ஜாலியாக பண்ணியிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன். உண்மையாகவே வந்து டைரக்டர் ஷெரீஃப் சாருக்கு வந்து உண்மையாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சர்க்கர் சார் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து அவரோட ஏஜுக்கு இந்த படத்தை எப்படி யோசிச்சார் அப்படி தெரியல. நான் உண்மையாக நான் யோசிச்சேன், பரவாயில்ல இப்போ கேட்ட மாதிரி ஏதாவது படம் பண்ணுவாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கதை ரொம்ப பெரிய கதை, சூப்பரான ஒரு கதை, எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையாகவே 20 வயசுலேருந்து ஒரு 55 வயசு உள்ளவருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். சூப்பரான ஒரு மூவி, இதை நான் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் வந்து இன்னைக்கு பாலா வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியாது, ஒரு தம்பியாக தெரியும். ஏன்னா வந்து எனக்கு முதலாக வந்து நான் படம் பண்ணும்போது, தாரத்தை படை படம் பண்ணும்போது
ஜோடியிலேருந்து வந்து எனக்கு ரசிகர் மன்ற வச்ச ஃபஸ்ட்டு ரசிகர் மன்ற தலைவர் பாலா தான். காரைக்காலில் அன்னைய மன்ற வச்சுக்கிறேன் எதுல அப்படியான்னு அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து உண்மையாக இருப்பான். ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான். இங்கே நானும் பாலா வந்து அவர் அண்ணன் தம்பி கூட பிறக்காத ஒரு தம்பி தான். இன்னும் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒன்றா தான் சாப்பிடும், காலையிலேருந்தோடனே எப்பவுமே இதாக இருக்கும். இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு கொண்டு எனக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவான், அவர் பாஸ்டாக இருப்பான். படம் பண்ணும் போதெல்லாம் ஆனால் நம்ம ஒரு அளவு காமெடி என்னன்னாலே சினிமா ஏதாச்சும் நல்ல காமெடியாக இருந்துச்சுன்னா அவன் ஹீரோ அவனை எதிர்பார்க்கல. அவன் பண்ண நல்ல விஷயங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட போய் கொண்டு போய் சேர்த்துதான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவனை இன்னைக்கு இப்படி வந்திருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஊடக நம்பர் தான் உண்மையாகவே காரணம். ஏன்னா சில விஷயத்த எப்படி வேணா எழுதுவாங்க, ஆனால் பாலா விஷயம் வந்து பார்த்துருக்கோம் கரெக்டாக அவ்வளோ இதாக இது பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் தம்பி இதை பண்ணி சூப்பர். நான் நிறைய கிளம்பலாம் பார்த்துருக்கேன். உண்மையாக நன்றி. இந்த காந்தி கண்ணாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு நம்ம மதன், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே சூப்பராக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உண்மையாகவே சூப்பர். எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன வளர்த்து விட்ட தாளத்தப்பட்ட பாலாவா? ஏமா ஒரு நிமிஷம் வா. நீ பாட்டு மொட்டையா பாலா மாதிரி பேசுனா இங்க வா, ஒரு நிமிஷம் வா. அப்ப மீடியாக்காரங்க என்ன நினைச்சுப்பாங்க? அப்ப இவ்வளவு நாள் பேசுறது கேபி பாலா பேசிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு விஜய் டிவியில இந்த பாலா சார் மாதிரி பண்ணி அவர் பேர் பாராட்டினாங்க. சசிகுமார் சார்ல இருந்து பெரிய எல்லாருமே. நீ வந்து என்ன கேட்டேன்னா வந்து இது எந்த பாலான்னு கேட்குற. சரிதான், சரியா போச்சு. அப்புறம் இந்த விஜய் டிவி ஒரு 3 டைட்டில் அடிச்சிருக்கேன். அடிச்சு இப்போ இது எந்த வயசுன்னு கேட்டால் அப்போ நான் என்ன இப்போ சொல்ல. சரி, என்ன பாலா வயசு வந்து எனக்கு பேர் தெரியாது உண்மையாகவே. ஆனால் இயக்குனர் பாலா சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும். தம்பி ஃபேஸ்புக் கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? அது அந்த பாலா ஒன்றும் காமெடி பண்ணும், அது கைத்தட்டு. இந்த பாலா கைத்தட்டுனா உனக்கு தெரியும்ல. நான் பாட்டு ஜாலியாக கைத்தட்டுங்கன்னு பேசி விட்டேன். ஏன் நடக்க போகிறது எனக்கு தெரியல. இன்னும் எதுனா இருந்தால் நல்லது தான். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல தாளத்தப்பட்ட வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் டாக்டர் பாலா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த இடத்துல. அது வயசு கொடுத்தேன், சாரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதீப் சார், எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்க பிரதீப் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன்னு என் லைஃப்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து நிற்பேன்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது. நான் சினிமாவில் வந்துட்டு 8 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஏறுற ஃபர்ஸ்ட் மேடை. அதுக்கு காரணம் வந்துட்டு எங்க அண்ணா. அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது நான் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். ஸ்டில் அவர் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எப்பவுமே ஒரு தம்பியா நான் கூட இருப்பேன்னா நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததா இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. பாலா சக்திவேல் சாரோட அர்ச்சனா மேமோட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்குன்னு என்னால் இப்போ வார்த்தையால் சொல்ல முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. 2 லெஜெண்ட்ஸ் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அது என்ன சத்தியமா எனக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஷெட்யூல் பிரேக் வரப்பவும் அவங்க எல்லாரும் சீன்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா என்னை வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்கிற, நல்லா பண்ணியிருக்கிற அந்த மாதிரி என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஷெரீஃபண்ணா அவர் வந்துட்டு நான் இப்பதான் வந்திருக்கிறேன், நான் இந்த பிதானோட ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் அவர் இல்லவே இல்லை. அவர் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இம்ப்ரவைஸ் பண்றேன், இது பண்ணலாமாண்ணா அது பண்ணலாமான்னு கேட்டேன்னா பண்றான்னு சொல்லி என்னை ஃப்ரீயா பண்ண விட்டாரு. அப்புறம் அவர் வந்துட்டு என்ன சொன்னாரோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறேன். அது நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சக்திவேல் சார் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன்ல பண்றதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும், பிரஸ் அண்ட் மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே ப்ரெஸ் மீட்டில் உங்களை எல்லாமே மீட் பண்ணுறதுல. காந்தி கண்ணாடி எனக்கும் அவருக்கும் நிறைய வேறு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜான்ரா ஃபிலிம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஷெரீஃப் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் நரேட்டட் ஒரு ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ், அஃபெக்ஷன், அன்பு, அதை பற்றி ஒரு படம். நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஒரு சாங் ஆல்ரெடி இதில் ரிலீஸ் ஆகிருந்தது, புல்லட் பண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டனி தாசன் அவர் பாடினார். இது தவிர வந்து 3 more songs இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் இந்த 3 சாங்க்குமே 3 ஸ்பெஷல் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு, அண்ட் தேவா சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த சாங்ஸ் ஐ திங்க் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட். ஸோ ஹோப் டு see you all in theaters and please support this lovely team. எல்லாருக்கும் வணக்கம். ஃபெஸ்டிவல் டேலையும் இவ்வளோ பேர் வந்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் அதாவது நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், தேங்க்யூ சார். உங்கள் காதல் படம் வந்து பயங்கரமான இம்பேக்ட் ஏற்படுத்துகிற நிறைய பேரில் நான் எங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் நினச்ச ஒரு படத்தில் நாங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தேவ் கிவன் தி பெஸ்ட் டு திஸ் ஃபிலிம் அப்படி தான் சொல்லணும். எல்லாரையும் தனித்தனி சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும்ன்றதுனால நான் சொல்லலை. பட் இட்ஸ் அ டீம் ஒர்க் ஃப்ரம் ஷெரீஃப் அண்ட் ஹிஸ் டீம். இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம். அண்ட் கேபி வைபாலா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு நாங்கள் மியூசிக் பண்ணுறது. திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து நிறையா இருக்குது. அஸ்னா மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நடித்த எல்லா சீன்ஸுமே எங்களுக்கு ரொம்ப இமோஷனலி மூவிங் ஆனது. இட் வாஸ் பியூட்டிஃபுல். And thank you, producer sir, for giving us this kind of film with so much depth. And sir, உங்களை மீட் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லிரிசிஸ்ட் உமாதேவி மேம் ஃபார் கிவிங் அஸ் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் கு கார்த்திக் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஷெரீஃபே வந்து மீதி உள்ள எல்லா பாட்டுமே எழுதியிருக்காரு. டைரக்டருங்கிறதுனால இல்லை, நிஜமாலுமே வந்து பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் அவர்கிட்ட வந்தது. வெரி ஹாப்பி. அண்ட் விவேக் சொன்ன மாதிரி 3 கம்போசர்ஸ் வந்து இதில் பாடியிருக்காங்க. தேவா சார், யுவன் சார் அண்ட் ஷான் ரோல்டன் திமிருக்காரி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் கேபிஐ ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக இமீடியட்டாக தே செட் ஓகே அண்ட் தேவ் சங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் இப்போவுமே வந்து கடந்த ஒரு 7 நாளாக நானும் வேகம் தூங்கலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நைட் அண்ட் டே போயிட்டுருக்கு. அதனால தான் சீக்கிரம் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ எல்லோரும் மன்னிக்கணும். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த ஒரு ஃபிலிமை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ரைட் ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டில் ஹியர். அண்ட் கண்டிப்பாக இது ஷெரீஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட் டுடே. தேங்க்யூ ஸோ மச். அன்பான வணக்கம். எனக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிது, பிஃபோர் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டியூபி அவர்களும் வந்து கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினாங்க, அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் 2 பேரும் அதை கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்து காரணம் அர்ச்சனாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லாத்துக்கும் தான் காரணம். அது சொல்றதுக்கு இல்லை. முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கிறன் அவர்கள். அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீஃப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை, அது வேற ஒரு ஜானர்னா இது ஒரு வேற ஒரு ஜானர். அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து ஓகே சொல்லி
இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் வந்து உண்மை. இதில் ரொம்ப எனக்கு அந்த ப்ராஜெக்டுக்குள்ள ரொம்ப நுழையறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த டைரக்டர் அப்படி மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தைரியம் தான் நான் வந்து இந்த படத்தில் ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம். அது பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்போவே அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ இந்த படம் மூலமாக ஒரு சூப்பர் ஹீரோவா ரியல் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சார்னு சொன்னால் அவருக்கு இல்லை, எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அடுத்து இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா, மனோஜ் மதன், அவர் ஏற்கனவே கல்லூரியில் நினைச்சிருக்காரு, 6ஆம் மதன். அப்புறம் இந்த படத்தை 6ஆம் மதன் அமுதவானன். அதான் என்னை முன்னாடி இங்கே வச்சு பேச வச்சாலே எனக்கு இது என்னுடைய இதே இல்லை. நடிக்கிறதே கட் சொன்னா நான் ஆஃப் ஆகிடுவேன். இதில் என்ன பேசுறது தெரியாது இல்லையா. அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேலே பேச்சு வராது. இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி, இவங்களை பற்றி இதை வெளியிடுற சக்திவேல் சார் ரொம்ப, அவர் வந்து நல்ல ஒரு யங் ப்ரொடியூசருக்கு, ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை உள்ள வருவீங்க. ஏன்னா தியேட்டர் உள்ளுக்குள்ள வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். நாங்கள் பார்த்துட்டு நல்ல படம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தியேட்டர் அதுக்கு முக்கியமாக காரணம் சக்தி வேல் அவர்கள். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி பெத்த அம்மா அப்பா, அவங்க அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அந்த குணம், அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அதனால அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் அந்த கேரக்டரில் இருக்கு. அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிற பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே, மேடமே சொன்னாங்களே, அது உண்மை. ஏன்னா நாங்களாம் படம் பார்த்துட்டோம், அதனால சொல்கிறோம். இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இபி உதயகுமார் பாலாஜி, இவங்க எல்லாருமே இப்போ, ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இது
எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். நான் அது சொல்லணுமே இப்போ பாஸ்ட் வந்துச்சு எனக்கு. அதனால இதெல்லாம் உண்மை அது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த யூனிட்டில் நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீப் அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கனக்கச்சிதமாக குறுகிய நாளில் இவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு. அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மழை பெஞ்சுதான் அது பண்ண மாட்டாங்க. அதில் ஷூட் பண்ணி எவ்வளவோ திறமையான விஷயங்களை ரொம்ப பொறுப்போட ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த யூனிட்டே அந்த டிஓபி இவர் எல்லாம் யங்ஸ்டர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக விடிய விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த நாள் சலிக்கவே மாட்டாங்க. எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக அவருக்கு வருது. சில பேருக்கு கிராஃப்ட்மேன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து ஷெரீஃபுக்கு இருக்கு. அதனால இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கெல்லாம் இதெல்லாம் கட் அவுட்லாம் வச்சதெல்லாம் எனக்கு கூச்சமாக இருக்கு. இருந்தாலும் என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுக்காண்டி நான் வந்து சாலா போடலாம்னு நினைச்சிடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு, எல்லாரும் நல்லவங்க. அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்த்துக்களோட நான் என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்குங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிச்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்குல, தமிழில், சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள்
வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது. விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்க்கு இருக்கு, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளவு அமைதியாக கேட்டதுக்கு. ஜெயகிரன் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி. அவர் டீசெண்டாக டிசிப்ளைனாக அழகாக ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெகக்னைஸ் பண்ணி, இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துகிட்டு இருக்கு. எங்க ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால மட்டும்தான். முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவா இருக்குது. ஆனா இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள், நான் மதிக்கிற, நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு 10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதுல ஒரு முக்கியமான ஒரு இயக்குனரா பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு வந்து பாலா பத்தி பேசுறதை விட பாலாவோட அம்மா அப்பாவை பத்தி மட்டும்தான் இப்ப பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினைச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ, அது எல்லாத்தையும் மதிச்சு அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ ஆம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும், அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்துல பாலா, ஐ எம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்கு, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்கு, இதுலேயும் ஃபைட் இருக்கு, இதுலேயும் காமெடி இருக்கு, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு காந்தி கண்ணாடியில. ஆனால் லாஜிக் என்கிறது மிஸ் ஆகாம இருக்கும். இது ஜனரஞ்சகமா ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு
ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹேவ் கிவன் பாலா காமன் மேன்ல இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபர்ஸ்ட் படத்துலேயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீஸ் எ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். பாலாவுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா, பாலா விஷயத்தில் ஃபர்ஸ்ட் 10 minutes பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில். அடுத்த 10 minutes அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப he is a complete hero. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹேவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு 10-15 ஹீரோ படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ளீஸ் சூஸ் த ஸ்டோரிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அது 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 என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி a very good and refreshing actor for Tamil cinema. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very very beautiful artist. Namita அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்க நடித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமிதாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணும்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்கள் பேச போறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் பேசணும் அவங்கள பற்றி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன் அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தம்பி மதன், வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப் மீ. அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹேஸ் brought me into this film. நீங்கள் யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப கண் சிமிட்டாத அளவுக்கு வந்துட்டு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சரிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி has done an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும்.
அது தெரியாது. ரொம்ப அழகாக பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. God bless you. And Sharif என்னன்னா, he is a very he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமா தான் அவங்க படைப்புகள் வரும். இதை நான் ஷரீஃப்ல நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் ஷரீஃப் he himself actually அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ள போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசுல கத்துக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரெயினிங் த ஸ்டூடெண்ட்ஸ். And they are doing some short films. He is already, and Sharif ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்கல, and ரொம்ப அழகா எழுதுவாரு. இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமா அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை. He is doing lot of services in his own way. So that's why he is a director today for such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very best wishes and God bless you. எங்க லவ் பாயை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நான் எப்பயுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப வாசம் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றுல அயன் பாக்ஸ் வச்சுருக்கப்போ எனக்கே பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம படமா, நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைலாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் ஒன்னே நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியானங்கள் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிங்க நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாவத்தோட நன்றிகள். கவிதாக்கு ரொம்ப நன்றி. அவங்க வார்த்தைக்கு என்ன சொல்கிறதே தெரியல. உண்மையிலே ப்ரெஸ் மீட் பிரியா மோகனே சொல்லலாம். அக்காவை பற்றி நிறைய நான் அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமாம், உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப வெள்ளை. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேடிக்கை கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் நிற்க முடியுது. எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன், இப்படி நான் மட்டும் பேசுகிறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் தான். அவர் தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க. இந்த மனித மதம் பேசும்போது யார் என்ன தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி.
நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்க போதியாக பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு. எல்லாருமே வரதான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அதில் ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்தில் வந்திருக்காது. அப்போ எவ்வளோ கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ ஏன்னா நடிக்கிறோம் இனிமேல் வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக இருக்காங்க, அவங்க இருந்து போஸ்ட் வச்சுக்கலாம், ஸோ அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்களால தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டு நம்ம பேர் இருக்கோம், நான் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் சரி பண்ணணும், ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அந்த படத்தை கோட ரைட்டராக இருந்தார், நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து நடனம்லாம் பண்ணலை, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு எப்படி தான் விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதான் அப்படியே சரி வாடான்னு பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு, நான் பைக்கில் தான் வருவேன், நீ மழை வந்துச்சு சொல்லிட்டு பைக்கில் வரல, கேபில் வந்தேன் ஷூட்டிங்கு. கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்கே நான் கிட்டியாண்டை விட்டுறேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிட்டியாண்டை வந்து லீமெடின் ஓட்டர் வசதி இருக்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து எனக்கு டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் லைட்டாக மழை தூங்க இருக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு தெரியலண்ணே, விஜய் டிவியில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்லேயும் கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டேரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆமாம் அப்படி தான் கேட்டேன் அவர்கிட்ட சீரியஸாக, டேரக்டர் ஒரு காமெடி ரோல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்ல, நான் கண்டிப்பாக என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பாப்பா பேசுவாங்க, அவங்களுக்குலாம் சொன்னாங்க நீ கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னார். சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேட்டாங்க. பட் அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்க சில வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்காங்க, இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேலையோ போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறம் அதான் அந்த இது நிறமாக இருக்காங்க, இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு, கூட கொஞ்சம் அழகாவது போடலாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேலை நாட்கள் போடலான்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்ததான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் 2 ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ரணம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறேன்னா இல்லைண்ணே எங்கண்ணே அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான், யாரை வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா சரி நான் உங்களுக்கு கதை சொல்லுவா அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா, இல்லைடா இது ஹீரோவா பண்ணாண்டா, ஹீரோவா நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் என்னை வச்சு நீ எப்படி படம் பண்ணுவோன்னு கேட்டேன். இல்லைண்ணா நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணால் ஒரு ஷோவில் வந்து லாரன்சன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னண்ணா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்படி லாரன்சன் அவனுக்கு கேட்குறா அப்படின்னு, சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை, எனக்கு ஹீரோவான ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோவான ஆசையா, ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்சன் அவன் ஹீரோ ஆக்குறதா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியும், நான் தான் ஹீரோ ஆகுது, நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலா ஹீரோ வச்சு படம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொல்ல தெரியுமா, ஒழுக்க அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா, என்ன வச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாங்க செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன், என்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, எனக்குலாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேட்கல, ரெடியில் உன்னை வச்சு பண்ணுறதா சொன்னார். கதை சொன்னேன், பாலா கேட்குறீங்களாரு, கேளுங்கண்ணே, அதான் உன்னை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை, இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயகரன் ப்ரோ தான் சொல்லுவேன்.
ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு பெரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி ரொம்ப டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லையும் நம்ம நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் சார். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்கன்னா அதில் முதல் பேர் வந்து ஜெயிக்கிற பேர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி, ஆமாண்டா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் பண்ணாலும் பேசணும்னு நான் சொன்னேன், பாலாஜி சார் கேளுங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நடிக்கலாம் படத்தில் எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்குது கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா படமே ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜிக்கும் சரி கொண்டு போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்ணுறேன், யார் ஹீரோன்னு கேட்டேன்னா ஆஹா அடுத்து வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டால் என் பேர் சொன்னால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னோடனே டபுள் ஓகே, கதை சூப்பராக இருக்குது பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு, அவங்க பார்க்காத உயரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது, அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் அந்த படத்தோடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறான்னு கேட்கும்போது அர்ச்சனாமாவா அவங்க தான் என் படத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சீரியஸாக நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆனால் கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் உங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன், என்ன சொல்கிறதே தெரியல. இந்த 2 ரிஜெக்ட்ஸுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸாக அதுதான் உண்மை. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன் கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவாக போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க, டைரக்டர் வந்து கதை சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பராக இருக்குது, ரெண்டாம் டேரக்டர்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேலே தப்பெல்லாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும். கதை சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னா எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணால் 51வது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இனிமேல் மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறையா ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு, நீங்கள் எனக்காக பண்ணீங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து நான் ஏன்னா என்னென்ன ஃப்ரேமில் எப்படி ஓகேவா இருப்பாங்க, பார்ப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம், நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணுவோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லைடா அவங்க சூப்பராக காட்டுறேன், நான் செமையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கணும் ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்கோம் அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜி, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, லவ்யூ, தேங்க்யூண்ணே. உட்காருங்க. ஓகே, அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் பண்ணணும் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் பண்ண வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டி வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி எங்கேயும் நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கட்டு வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய லெஜெண்ட், நிறைய படங்கள் பார்த்தா தீவிர அதிகாரம் மட்டும் காப்பி ரகசியம் மடப்பட்டு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டராக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெனக்கள் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வகிச்சிருக்காங்க. அதையும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை. இப்போ எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இதை சரி பண்ணணும், அவரும் பைக்கில் உட்காந்து லீவ் புட்லாம் பிடிச்சிட்டு இந்த ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆர்ட் டைரக்டர் அப்போண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ரொம்ப நன்றி. நான் கேட்டோடனே டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக சூப்பராக, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் அவர் கூட நான் நினச்சிருக்கேன் மதன் ப்ரோ,
அவர் வந்து கலக்கியிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர். அவரு கூட நான் நடிச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். அவரை மனோஜ் ப்ரோ, ஆராதனா அவங்க 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஐயா உட்காருங்க ஐயா, ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4-5 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமா பார்த்துருவேன். அப்படி அந்த 4-5 படங்கள் வருதுல ஒரு 3 படங்கள் 2 படங்களே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நிறைய படத்துலேருந்து அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். சரி, சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே என்னால் நம்பவே முடியல. நம்ம படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்டில் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ளே வந்து எங்களை நம்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய உழைச்சிருக்கிறான். ஸோ அவருக்கு கிரீட்ஸ் போகணும். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் இவங்க 2 பேர் தான் வந்து சரி பண்ணது பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், நான் மாரி தான் கூடுவேன். மாரின்னு ஒரு பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காரு, நல்லா தான் இருக்காரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டராக மாறுவார். 12 தசவதார படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர், திடீர்னு பார்த்தா செட்டஸ்டண்டாக இருப்பார், திடீர்னு பார்த்தா பல விதமான கேரக்டர்லாம் படத்தில் பண்ணுவார். எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பாத்தீங்களா பரவாயில்ல, நீங்க வந்து நான் சொல்லிடுறேன். உதய் சார் தான் வந்து அச்சராமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியே ஆகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதயனா தான். உங்களையுமா? பரவாயில்ல, எல்லாரையும் அவர் தான் கூட்டு வர்றாரு. உண்மையிலே வேற லெவல். என்னையும் அவர் தான் காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்க. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு இருக்கேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக செய்யறதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூல நடக்கும்போது உட்காரணும்னு அவசியமே இல்லை. அவங்க கூடவே உட்காந்து தரையில் அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க. தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன். அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப அந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறான். அபிலேஷ் அண்ணா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. நம்ம கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுற நல்ல ஒரு விஷயம். அப்புறம் வந்து கலக்கப்பட்ட வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தாக்கி போனேன். சாரி, ரொம்ப நேரம் தப்பா எடுத்துக்காதீங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலையை செஞ்சுருக்காரு. இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக மேலே பேசலாம், சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வந்துருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.